வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்தோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி.வி. சிந்து ஜப்பானின் அகானே யாகமொச்சியை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட விக்ரம்-1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதற்காக ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி எண்ணற்ற இளைஞர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த முயற்சி நாட்டில் உள்ள இளைஞர்களின் தொழில் முனைவு மீதான ஆர்வம், திறமை மற்றும் மன உறுதியை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளை பெற வழிவகுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்ப திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்டோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக எஸ்டோனியா சென்றுள்ள அவர் இரு நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றினார். உலகில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவில் உற்பத்தி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பு விரிவடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக இந்தியாவில் வர்த்தக மற்றும் முதலீடுகளுக்கான ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று ஆய்வு செய்கிறார். சிலிகுரி பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை முகாம் அமைந்துள்ள பகுதிகளை அவர் இன்று பார்வையிடுவதுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். பின்னர் கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச அருங்காட்சியகத்தை அவர் திறந்து வைக்கிறார். இதையடுத்து ஹவுராவில் அமைக்கப்பட உள்ள உலகின் மிகப்பெரிய தயிர் உற்பத்தி நிலையத்திற்கு திரு அமித் ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு இன்றியமையாததாக உள்ளது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய வர்த்தக மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், வர்த்தகம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழல், சமூக பொறுப்புணர்வு, நிர்வாக நடைமுறைகள் பெரும் உந்து சக்தியாக திகழ்கிறது என்று தெரிவித்தார். 2 நாள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கொள்கை வகுப்பாளர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள், தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள், உலக அளவிலான துறை சார்ந்த நிபுணர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது பல்வேறு முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோசமான வானிலை காரணமாக பஹல்காம் மற்றும் பட்லால் பகுதி வழியாக மேற்கொள்ளப்படும் அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அடுத்த சில நாட்களுக்கு அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இப்பகுதிகளில் வானிலை சீரடைந்த பிறகு யாத்திரை மீண்டும் தொடங்குவது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நடப்பாண்டில் இதுவரை 3,70,000 யாத்ரீகர்கள் அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசனம் செய்துள்ளனர். மணிப்பூரில் நாகா பிரிவைச் சேர்ந்த 6 பேர் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கில் 2 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் வகையிலும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கர், இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மத்திய பிரதேசம், கேரளம், ஜார்க்கண்ட், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ராஜஸ்தான், தெலங்கானா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் திரு காசம் கரிபபாடி அண்மையில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள அம்சங்களுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அந்த ஒப்பந்தத்தின் அமலாக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதை அடுத்து திரு காசம் கரிபபாடி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனிடையே மக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருவது கண்டனத்திற்குரியது என்று குவைத் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானில் உள்ள கண்காணிப்பு தளங்கள், ராணுவ உட்கட்டமைப்பு பகுதிகள், பூமிக்கு அடியில் உள்ள ஆயுத கிடங்குகளை குறிவைத்து அமெரிக்க விமானப்படை தாக்குதல் நடத்தி வருவதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் PV சிந்து ஜப்பானின் அகானே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இப்போட்டி இன்று காலை 7:55 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. லண்டனில் இப்போட்டி பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3ஆம் இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து வென்றது. மியாமி நகரில் இன்று அதிகாலை நடைபெற்ற 3ஆம் இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வென்றது. இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. நியூயார்க்கில் இப்போட்டி இன்று நள்ளிரவு 12:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா, எஸ்தோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் PV சிந்து ஜப்பானின் அகானே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.